வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும், நாளைக்கு நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், நாளைக்கு நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த S1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,200 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,200 வந்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 22,200ங்கிறது நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 1. ஸோ இந்த சப்போர்ட் 1ல் இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து திருப்பி வந்து அதே இடத்துல டப் சப்போர்ட். அதாவது என்னென்னா, காலையில் ஓப்பன் ஆனது இந்த 22,200க்கு மேலே. ஸோ நேற்றோடைய க்ளோசிங் அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ஸ்மால், அதாவது க்ளோசிங்லேருந்து ஒரு சின்ன கேப் டவுன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,200 வரைக்கும் லோவாக வந்துச்சு மார்க்கெட். 22,200க்கு கீழே, அதாவது 22,180 அந்த ரேஞ்சில் கீழே வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் வந்து அகைன் 22,200 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து 22,200ல் 2 டைம், அதாவது 2 டைம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நல்ல 22,346 ரூபா 50 ரூபா வரைக்கும் ஹையாக போயிடுச்சுட்டு இன்றைக்குள்ளே க்ளோசிங், அதாவது நேத்திக்குள்ளே க்ளோசிங்கும் இன்றைக்குள்ளே க்ளோசிங்கும் சேம். பார்த்தீங்கன்னா தெரியும், நேத்திக்குள்ளே க்ளோசிங் இது இன்றைக்குள்ளே க்ளோசிங். ஸோ 2 நாளுடைய க்ளோசிங் 22,300ங்கிற ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,300. 22,300 அப்படிங்கிற அளவில் காலுடைய ப்ரீமியம், புட்டுடைய ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 22,300 அப்படிங்கிற காலுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 76 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து 65 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, இது வந்து நான் வந்து என்எஸ்சியில் எடுக்கலை, இது வந்து ட்ரேடிங் வியூவில் எடுத்தோம். ஸோ என்எஸ்சிக்கும் ட்ரேடிங் வியூவுக்கும் ஒரு சின்ன ஸ்லைடான ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து 76 வந்து 70 ரூபாயாகவும் 65 வந்து 60 ரூபாயும் நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா, 60 70 இது 60 அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கோம். S1க்கு மட்டும். S2 பார்க்கும்போது 2 ப்ரைஸையும் ஆட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அப்போ 22,000 மேலே, அதாவது 76 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம வந்து 70 ரூபாய் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 22,700 மன்னிக்கணும் 370 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து R1 இருக்கும். நாளைக்கு வந்து 22,370 ரூபா அப்படிங்கிறது R1 இருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம வந்து லைன் வச்சுருக்கிறோம். நம்ம வந்து R1ல் தான் நம்ம வந்து லைன் வச்சுருக்கோம். R1ல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை வந்துடுது. ஸோ இன்றைக்குள்ள ஹை, அதாவது இன்றைக்கி கரண்டாக போன ஹை வந்து இந்த 22,300 அப்படிங்கிற இடத்துல 22,370 அப்படிங்கிற இடத்துல வந்துடுது. ஓகே, R2 அப்படின்னா 2 ப்ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அதை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,450 ரூபா கிடச்சிருக்கு. 22,450ன்னு பார்த்தோன்னா அதுவும் ப்ரீவியஸ் டேயில் நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு வாலட்டைலாக மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு போச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே, அதாவது S1 என்ன S2 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். S1 அப்படின்னா நமக்கு வந்து 22,200 ஒரே நிமிஷம். ஓகே, S1 அப்படின்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 60 ரூபா. ஸோ 60 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,240 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய S1 இருக்கும். ஸோ அதுதான் நம்ம S1 கொடுத்துருக்கோம். S1லேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேயில் நிறைய டைம், அதாவது மல்டி டைம் அதில் ட்ரேட் நடந்து லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் S1. S2 அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம அதை கொடுத்துருந்தோம். ஸோ 22,160 ரூபா அப்படின்ட்டு அதுதான் வந்து நமக்கு வந்து S2 ஆக்ட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய S1 அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின நாள் அதாவது என்னென்னா நேத்திக்கு 7ஆம் தேதி வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்துடலாம். ஓகே. ப்ரீவியஸாக ஒரு நிறையா நாள் ட்ரேட் நடந்திருக்கு. அதுவும் சப்போர்ட் இருந்திருக்கு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு வாலட்டைலாக மார்க்கெட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே இருக்குது. அப் ட்ரெண்டாக இதாக இருக்குது. ஸோ அந்த இடமும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் S2லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக மாறும். ஓகே. நம்மளுடைய R1, R2 அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். எப்போ நம்ம வந்து ஒரே சொல்கிறது தான். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வரும்போது நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவாக செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எப்படி சேஞ்சஸ் நடக்குது, காலில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, புட்டில் எப்படி சேஞ்சஸ் நடக்குன்னு பார்த்துட்டு அது வந்து சப்போர்ட்டாக இருக்குமா இல்லை சப்போர்ட் உடையுமா, ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா ரெசிஸ்டன்ஸ் உடையுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இந்த இடத்துல தான் ஆக்ட் ஆகும். R1 அப்படின்னா நமக்கு வந்து 22,370. R2 அப்படின்னா நமக்கு வந்து 22,450. S1 அப்படின்னா நமக்கு வந்து 22,240. S2 அப்படின்னா 22,160. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதான் நிஃப்டிக்கான நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய லைனில் ட்ராப் பண்ணி ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சதான். மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யார் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் பேசிக் அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய வேல்யூ ஏரியா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோவும் நிறையா போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.